இது வந்து கிழங்கு வச்சு செய்கிற ஒரு ரெசிபி தாங்க. இது வந்து எங்கள் கோவில் வந்து இதை வேவிச்சு தாளித்து கொடுத்தா மட்டும்தான் சாப்பிடுவா. சும்மா வேவிச்சு வச்சாலாம் சாப்பிட மாட்டான். ஆனால் ரச்சி பாப்பா வந்து சாப்பிடுவா. அவன் வந்து இந்த கிழங்குல ஏதாவது வித்தியாசமாக செய்யலாமா, வடை இந்த மாதிரிலாம் செய்வாங்க. இது ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க. இதை வந்துட்டு அவன் வந்து ஃபோனில் யூடியூப்பில் தான் பார்த்து இது பண்ணி அம்மா எனக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு எங்கள் கோகுல் கேட்டிருந்தான். அதே மாதிரியே வந்துட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிழங்கு வச்சு கேக் செய்கிற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஆனால் நான் ஈஸியாக எனக்கு இதுதான் இருக்குன்ட்டு இதை செய்யலாம் அப்படின்ட்டு இந்த மெஷர்மெண்ட்டை நான் கையில் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கிழங்கு மட்டும் துருவிட்டு ஒரு மூடி தேங்காய் அதையும் துருவி போட்டுக்கிட்டேன். அவங்க வந்து பச்சரிசி போட்டுக்க சொன்னாங்க. பச்சரிசி மாவு நானும் கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தாங்க இருந்தது. அதை தான் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். ஒரு கப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு சர்க்கரை வந்து நல்லா பவுடர் பண்ணி ஒரு ஏலக்காய் போட்டு பவுடர் பண்ணி அதை போட சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி நானும் பவுடர் பண்ணி அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டேன். அவங்க வந்து வந்தீங்களா இட்லி பானையில் இட்லி தட்டு இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நெய் தடவி அப்படி அப்படியே கொஞ்சமாக வச்சுருந்தாங்க. நான் வந்து நம்ம இட்லி தட்டு வந்து கொஞ்சம் ஓட்டையாக இருக்கும் அப்படிங்கிறனால ஒரு பிளேட் எடுத்து அதில் வந்து ஃபுல்லாக நெய் தடவிக்கிட்டேன். நெய் தடவி அதில் வந்து இது எல்லாமே அப்படியே ஒரு இதாக நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஒரு மாதிரி நல்லா கேக்கு மாதிரி இருக்கிற மாதிரி பார்க்கவே கலர்ஃபுல்லாக நல்லா இருந்தது. அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு வடச்சட்டியில் தண்ணி ஊற்றி இட்லி தட்டு வச்சுட்டேன். நல்லா அது தண்ணி நல்லா உலக்க ஆகிட்டோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த இது அப்ளை பண்ண இந்த தட்டை வந்து அதுக்குள்ளே வச்சு ஒரு மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் விட சொல்லியிருந்தாங்க. நானும் அதே மாதிரி ஒரு 20 நிமிஷம் விட்டுருந்தேன். நல்லா வெந்துக்குச்சு. வெந்துட்டு அப்புறம் எடுத்து நான் பீஸ் போட்டேன். நல்லா தான் டேஸ்ட்டு ஓகே. ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு இன்னும் கொஞ்சம் நான் போட்டிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. மற்றபடி இனிப்பு நல்லா தாங்க இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.